ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஊர் திருவிழானாவே செம்ம ஜாலியாக இருக்கும். எல்லாருமே வந்துடுவாங்க. ரிலேஷன் எல்லாமே ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. வீடே கும்பலாக இருக்கும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சப்பரம் போகுமா, அது பின்னாடியே பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. விடிய காலையில் தான் எல்லார் வீட்டுக்கும் சப்பரம் வந்துட்டு அவங்க மெழுகுவர்த்தி கொளுத்தி வச்சுட்டு ஜாலியாக சாமி கும்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் எல்லாருக்கும் பிரியாணி எல்லாமே செஞ்சு சமைச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுப்பில் எப்போதுமே பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அடுப்பு கறி இருக்குல்ல, அதை வச்சு தம்மு போட்டாவும் செம்மையாக இருக்கும். இந்த பிரியாணி நான் தான் சமைச்சேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, என் ஹஸ்பண்ட் ஊரில் இருக்காங்களா, நான் எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சொந்தக்காரங்களோட எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் தனியாக பசங்க மட்டும் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.